இன்னைக்கு நாம் பார்க்குறது அன்றாடம் நம்ம உபயோகிக்கிற, ஏன்னா பெண்களான நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆண்கள் கூட நீங்கள் நலபாகம்னு செஞ்சிட்ருக்கீங்க. எண்ணெயும் உப்பும் நம்மளோட அந்த ஆயுளை தள்ளி போடுறதுக்கும் சீக்கிரமாக நோய்கள் உடம்புல புகாமல் இருக்கிறதுக்குமான இந்த ரெண்டு விஷயங்கள் நாம் சமையலில் பார்த்து பார்த்து பண்ணணும். அப்போ உப்பு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சேர்த்துக்கணும், எண்ணெய் ஒரு நாளைக்கு எவ்வளோ சேர்த்துக்கணுங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாகவே சொல்கிறேன். இது ஒரு முயற்சி தான். அதாவது நம்ம இப்படி தான் பண்ண முடியும்னு பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. முயற்சி பண்ணும்போது நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வேணும். ஏன்னா கிச்சனில் நாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம கண்டபடி அவங்க டேஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஊற்றிட்டு இருந்தோம்னா நோய்கள் சீக்கிரமாக உடம்புல வரும். ஒரு அவேர்னஸ்க்காக இந்த பதிவு. இந்த அருணா சமையலறை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உப்பு அப்படிங்கிறது நம்மளோட உலக அளவில் இதனுடைய பயன்பாடு சொல்லி மாளாது. உப்பில்லா பண்டம் குப்பையில்லை. ஆனாலும் இந்த உப்பு கூடுறதும் சரியில்லை, குறையிறதும் சரியில்லை. மருத்துவ உலகம் கதறி கதறி நமக்கு பல விஷயங்களை உணர்த்துது. இந்த உப்பு காய், பழம், கீரை இதிலெல்லாம் இயற்கையாகவே இருக்குது. அதாவது அதில் இருக்க சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது சமையல் உப்பு. இது கலந்தே தான் இந்த இயற்கை தந்திருக்கு. இந்த சோடியம் குளோரைடுன்னு நம்ம உப்பை எடுக்கிறோமே உப்பளத்தில், இது நம்மளோட காய், பழம், கீரையில் இயற்கையாகவே இருக்குது. இதை நம்ம கெமிக்கலாக குறிப்பிடும்போது சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் கூட இந்த காய், பழம், கீரையில் இருந்தாலுமே நாம் சுவைக்காக கூடுதலாக உப்பு சேர்க்குறோம். பத்தாததுக்கு கடையில் வாங்குகிற தோசை மாவு, பதப்படுத்திய உணவு எதுவாக இருக்கட்டுமே, அதிலெல்லாம் அதிக அளவு, அதாவது இந்த சோடியம் குளோரைடு இல்லாமல் சோடா உப்பு கூடுதலாகவும் சேருது. சோடா உப்புங்கிறது சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்கிறது கெமிக்கல் வேர்டு. ஆப்பசோடா நம்ம பயன்படுத்துகிறோமே போண்டா பஜ்ஜிக்கு, இதுவும் சேருது. அதோட மோனோசோடியம் குளோட்டமேட் அப்படிங்கிறதும், சோடியம் நைட்ரேட், சோடியம் சாக்ரின், சோடியம் பை கார்பனேட். அந்த சோடியம் பை கார்பனேட்டுங்கிறது தான் நம்மளோட ஆப்பசோடா. சோடியம் பென்சாயேட் அப்படிங்கிற இதில் ஏதாவது ஒரு கெமிக்கல் பதார்த்தத்தை பதமாக வைக்கிறதுக்கு, பதார்த்தத்துக்கு தகுந்தது போல் சேர்க்கப்படுது. அதாவது நம்ம வீட்டிலையே கூட அதிக உப்பு கொண்ட மோர் மிளகாய், ஊறுகாய், கருவாடு இதெல்லாமே அதிகமான உப்பு இருக்குது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். கல் உப்பை அரைச்சி தூளாக நாம் பதார்த்தங்களுக்கு பயன்படுத்த வச்சுக்கலாம். ஏன்னா நாம் கடையில் வாங்குகிற அந்த மணலாக வருது இல்லையா, உதிராக, அது வர்றதுக்கு அயோடின் அந்த கெமிக்கல் கலந்தால் தான் அது உதிராக வருது. அது ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. உடம்பில் அதிகமானுச்சுன்னா நீரிழிவு, சிறுநீரக பாதிப்பு, அந்த சிறுநீரக கற்கள், அதோட முதன்மையாக வர்றது உயர் இரத்த அழுத்தத்துக்கு முதல் முக்கிய காரணம் உப்பே முதன்மையான காரணம். இதனால் இதய பாதிப்புகளுமே வருது. நமக்கு பழமொழி உப்பில்லா பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்கிறோம். அது இன்னொரு பழமொழி உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கிறான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்கிறோம். உப்போட பயன்பாடு தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும். இயற்கையாக பழங்களில், காய்களில், கீரைகளில் இயற்கையாக இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உடம்பில் உப்பு சேர்றதை தடுக்குது, கட்டுப்படுத்தவும் செய்து இரத்த அழுத்தம் அதிகரிக்காமலும் பார்த்துக்குது. ஏன்னா பொட்டாசியம் அவ்வளோ இருக்குது. அதனால் பழம், காய், கீரை உயர் இரத்த அழுத்தம் இருக்கவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி தான் உப்பு குறைஞ்சாலுமே அது கெடுதல் தான். அது அப்படி உப்பு குறையுதுன்னா என்னென்னா மயக்கம் வரும், அந்த முன்கழுத்து கழலை அப்படிங்கிற அந்த நோய் வரும், புத்தி ஒரு மந்தமாக இருக்கிறது போல் இருக்கும். அதனால் உப்பு நமக்கு சரியான அளவில் இருக்கணும். உடலில் போதுமான அளவு அயோடின் இல்லாதது தான் இதுக்கு காரணம். அப்போ உப்பை என்ன மாதிரி விதத்தில், அதாவது பயன்படுத்தணும், சரியாக பயன்படுத்தணும்.
குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாதுன்னு தெரியுது. உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அரை மணி நேரம் வேகமாக நடந்தீங்கன்னா உங்களோட தோள்கள் வழியாக உங்களுக்கு அந்த வேர்வை சுரப்பிகள் மூலமாக வெளியே வரும்போது அதில் உப்பும் வந்துடும். அப்போ சிறுநீரகம் வேலை அது செய்கிறத வலுவை குறையும், உப்பு கட்டுக்குள்ளேயும் இருக்கும். அதனால தான் அந்த இரத்த அழுத்தம் உள்ளவங்களை டாக்டர்ஸ் வந்து ரொம்ப இதாக சொல்கிறது, கண்டிப்போடு சொல்கிறது வாக்கிங் போகணுங்கிறது. என்ன வாக்கிங் போகணுங்கிறாங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு 45 வயதுக்கு மேலே அதனுடைய சிம்டமே நிறைய வருஷங்கள் நமக்கு ஒரு சிம்டம் தெரியாமல் கூட போயிடுது. அப்போ பொதுவாக நம்ம 45-50 வயதில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்மளோட உடல் உறுப்புகள் தளர்ந்து போய் இருக்கிறதால நமக்கு வந்து வேறு ஆக்டிவான எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அப்போ நடை பயிலும்போது வேகமாக முடிஞ்ச அளவுக்கு பண்ணும்போது நமக்கு அந்த உப்பு வந்து வெளியேறும். உப்புனால் பயனே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக பயன் இருக்குது. உணவில் தேவையற்ற நுண்கிருமிகளை கட்டுப்படுத்தி தேவையான நுண்கிருமிகளை வளரவும் வைக்குது இந்த உப்பு. அது என்ன, நம்ம அந்த உளுந்து அரிசி ஆட்டி அதை உப்பு போட்டு நல்லா கைகளால் கரைச்சி விடும் பொழுது அது நொதிச்சு ப்ரோபயோட்டிக் ஆகி வருது இல்லையா? அதுபோல் அந்த ஊறுகாயிலெல்லாம் நிறைய நம்ம உப்பு போடும்போது அந்த நல்ல ஒரு நுண்கிருமிகள் வளர அது ஏதுவாகவே இருக்குது. ஆனாலும் அதிக உப்பு அதிக கேடு அப்படிங்கிறதும் உண்மை. உப்பு அதிகமாக சேர்த்துக்காதன்னு சொல்கிறத விட அதிகமாக உப்பு சேர்த்த உணவுகளை நாம் கம்மியாக எடுக்கிறது உசிதமாக படுது. மருத்துவ உலகம் சொல்கிற நோய்களை பார்த்தா உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு, வயிறு, பெருங்குடல் புற்றுநோய் வருதுங்கிறாங்க, உடல் பருமன் இதனால் வருதுங்கிறாங்க. காலத்தில் தங்கத்தோட எடைக்கு நிகராக கருதப்பட்டதான் இந்த உப்பு. நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அப்போத்தைய அந்த ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களோட கூலியாக உப்பு தரப்பட்டது அப்படின்னு கூட படிச்சிருக்கேன். உப்பு அந்தளவுக்கு மகத்துவமானது தான். தங்கத்துக்கு நிகராக உப்பு அப்படின்னு நம்மளோட வரலாறு சொன்னாலும் அது எப்படி ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓரளவுக்கு நிலையாகவே நிற்கிது பாருங்கள். இதோட விலை கொஞ்சம் கூடுதல் அப்படி உயருது, அவ்வளோதானே ஒழிஞ்சு தங்கத்துக்கு நிகராக உயர்றதில்லை. நார்ச்சத்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப தேவைன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நார்ச்சத்தை சரியாக செயல்பட விடாமல் அதோட வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசத்தை சரியாக இயங்க விடாமல் தடுக்கிறது கூட நம்ம நிறைய உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த நார்ச்சத்துமே நமக்கு சரியான விதத்தில் நம்மளோட உடம்புல செயல்பட முடியாமல் தடுக்கு தான் இந்த உப்பு, அதாவது குறைக்கு தான். அப்போ எவ்வளவு தான் உப்பு எடுத்துக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பு. நான் அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன், நான் கேட்டுக்கிட்டு அதையும் பாருங்கள். அதாவது 5 கிராம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் டீஸ்பூன் இருக்கும். டீஸ்பூன்னா என்ன, ஒரு சின்ன ஸ்பூன் இருக்கும் இல்லையா? பெருசு டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் டீஸ்பூன். அதில் கோபுரமாக கிடையாது, தலையை தட்டி இவ்வளவு தான் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பு, அதாவது ஒரு டீஸ்பூன் உப்பு. குழந்தைங்க வந்து இதில் சேராது, அவங்களுக்கு கம்மியாக தான் சேர்க்கணும். நார்மலான பர்சனுக்கு ஒரு நாளைக்கு 5 கிராம், அதாவது ஸ்பூனில் அளந்த ஒரு டீஸ்பூன். இது என்னங்க வம்பா போச்சு, இப்படியெல்லாம் வந்து முடியவே முடியாதுன்னா ஒரு ட்ரிக்கு நம்ம பண்ணலாம். அதாவது உப்பு இல்லாமல் எதெல்லாம் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தா குழம்பு, பொரியல், சட்னி, மோர், இதெல்லாம் திரவ உணவை நம்ம உப்பு இல்லாமல் செய்துட்டு அவங்கவங்க ஒரு 2 கரண்டி 3 கரண்டி விட்டுக்கிறோமா, அதில் நமக்கான அந்த 2 பிஞ்சு 1 பிஞ்சு அப்படி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம், முயற்சி செய்யலாம். என்னங்க இந்த அளவுக்கெல்லாம் இப்படி சாப்பிட்டு எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிர்ச்சி தர தகவல் என்னென்னா, இப்போத்தைய ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கு, 10 கிராமுக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு நபர் சேர்த்துக்கிட்டோன்னா புற்றுநோய் வருது. இது வந்து எலியில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தகவல். உப்புக்கே நமக்கு இவ்வளோ கதைன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு முக்கியமாக பிரச்சனைகளை உடம்புல கொண்டு வர்றது என்ன, அடுத்தது காரம், புளிப்பு.
தலையை சுற்றுது. ஆனாலும் அடுத்தது கூட எண்ணெயை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அவேர்னஸ் தானே. நம்ம மனசுக்கு ஒரு எச்சரிக்கை விடும்போது நம்ம ஓரளவுக்காவது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், நோய் வராமல் காத்துக்க முடியும். நோய் வந்தவங்க உங்களோட மருந்துகளோட மில்லிகிராமை கண்டிப்பாக குறைக்க முடியும், அவஸ்தையிலிருந்து கொஞ்சம் விடுபட முடியும். போல் நம் உடம்புக்கான விழிப்புணர்வு பதிவுகள் நிறைய பார்க்கலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.